இனி நீ எடுக்கும் எம் முடிவையும் நான் ஸ்வீகரிப்பேன் கௌரி. மிக அற்புதம் மகாதேவா. பேச்சினால் வெல்லும் கலையில் நாராயணரையும் தாங்கள் மிஞ்சிவிட்டீர்கள். இதை என் கர்மம் என்றோ இல்லையே எனது மனைவியிடம் யாசகம் என்றோ கூறு. இனி இதற்கான முடிவு உனதாகும் பார்வதி. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். தாங்களும் அறிவீர்கள் கார்த்திகேயா, நான் கூறுவது உண்மைதான். மகாதேவரை இங்கே அழையுங்கள், இல்லையெனில் எனக்கு வழிவிடுங்கள். நானே சென்று அவரை சந்திக்கிறேன். அதற்கு அவசியமில்லை இரநாக்ஷியா. சிவன் மற்றும் சக்தியின் அங்கம் இவன். இருள் இவனது நண்பன். குரலே இவன் பார்வையாகும். மற்றவர்கள் பார்த்து உணராததை கூட இவன் கேட்டே உணர்ந்து கொள்வான். நான் தான் இவனது தாய். இவனுக்கு பெயர் சூட்ட விரும்புகிறேன். அதற்கு எனக்கு உரிமை உள்ளதா? இருள் இவனது நண்பன். ஆகையினால் இவனது பெயர் அந்தகன். எனக்கு பொய்யுரைக்க தெரியாது. ஆகையினால் இன்றும் உண்மையே கூறுகிறேன். இவனை விட்டு விலகி இருக்க நான் விரும்பவில்லை. ஆனால் எனது கணவரின் முடிவை ஏற்காமலும் இருக்க முடியாது. கார்த்திகை பெண்களுக்கு என் கார்த்திகேயனை அளித்து விட்டேன். இம்முறை அந்தக்கை தங்களிடம் தருகிறேன். மீண்டும் மீண்டும் ஒருவர் ஒரே துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு துக்கம் குறைந்துவிடும் என்பார்கள். ஆனால் ஒரு தாய்க்கு தனது குழந்தையை பிரிந்திருக்கும் வேதனை குறையவே குறையாது. இது குழந்தை அல்ல, என் உயிரை தருகிறேன். இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி பார்வதி தேவி, மிக மிக நன்றி. வருகிறேன் தாயே. நில் இரண்யாக்ஷா. புறப்படும் முன்பு ஒன்றை அறிய வேண்டியது அவசியமாகும்.
இக்குழந்தை அற்புத சக்தி படைத்தது. எனினும் இக்குழந்தைக்கு கர்மங்கள் உள்ளன. தீய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பான் என்றால் அவ்விபரீத விளைவின் தண்டனை கொடியதாகும். எவன் ஒருவன் அனுபவ பாடம் மூலம் எதையும் கற்கவில்லையோ கர்ம விளைவுகளானது மீண்டும் பாடம் கற்பிக்கும். நான் நினைவில் வைத்திருப்பேன் மகாதேவா. தாங்கள் கூறியது சரிதான். ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒரு பலன் உண்டு. நாம் எதை செய்கிறோமோ அதையே தான் நாம் அனுபவிப்போம். தாங்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை ஒரு தாயை வஞ்சித்து விட்டீர்கள். இந்த கர்ம பலனை தாங்களும் அனுபவித்தாக வேண்டும். கௌரி, உண்மையை எதையும் கேட்பதற்கு முன் நான் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது என் அருகில் இருப்பவர் யார்? தன் மனைவியின் வேதனையை அறிந்து கொண்ட ஒரு கணவனா? இல்லையென்றால் அவர் வரத்தை மட்டுமே காக்க நினைக்கும் கடவுளா? துயர் துடைக்க கணவனாக நான் இங்கு வரவில்லை. ஓர் பக்தனுக்கு அளித்த வரத்தை காப்பதற்காகவும் வரவில்லை. அக்குழந்தையை பிரிந்ததன் காரணம் யாது? அதற்கான காரணத்தையும் உன்னிடம் உரைப்பது அவசியமாகும். ஒரு தாய்க்கான இடம் இப்பிரபஞ்சத்தில் மிகவும் உயர்ந்ததாகும். காரணம் அறிவாயா? ஏனெனில் ஒரு தாய் தனது உடலை மட்டும் தன் குழந்தைக்கு அளிப்பதில்லை, அவளின் ஆத்மாவிலிருந்தும் மற்றொரு ஆத்மாவை அளிக்கிறாள். இப்புனித செயலால் கர்ப்பதானமே உலகில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் குழந்தைக்கு தனது ஆத்மாவையே அளிக்கிறாள். எக்குழந்தைக்கும் தனது கர்ம பலன் என்று ஒன்று உண்டு. நீ பிரிந்த குழந்தையின் கர்மம் எக்கால சக்கரத்தால் உருவானது என்பதை நீ அறிய வேண்டும். இரண்யாட்சனுக்கு நீ அளித்ததும் கால சக்கரத்தின் அவசியமாகும். இன்று பிரஜோதிக்கு புதிய இளவரசன் வந்துள்ளான். இவன் அந்த மகாதேவனின் அங்கம், பிரஜோதியின் புதிய இளவரசன். அந்தகாசுரனை வரவேற்க உற்சாகம் ஆரம்பிக்கட்டும்.
அனைவரும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள். தீயின் ஜுவாலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள். இப்படி செல்லுங்கள். அவரவர் மீது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். செல்லுங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். இதுவரை இப்படி ஒரு அபசகுனம் இந்த சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்டதில்லை. இது எதிர்பாராமல் நடந்தது. என் குழந்தையினால் வந்த அபசகுனம் அல்ல. இந்த குழந்தையிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது. நிகழ்ந்தவை அனைத்தும் விதிப்படியே நடந்ததாகும். நன்றி மகாதேவா, என்னை அந்த விதியின் அங்கமாக்கியதற்கு மிக்க நன்றி. ஒரு தாய்க்கு தன் குழந்தையை இழக்கும் தண்டனையை அளித்ததற்கு நன்றி. நன்றி. தீய எண்ணத்தினால் ஏற்பட்ட சக்தியினால்தான் என் குழந்தை உருவானது என்ற உண்மையை உணர்த்தியதற்கு நன்றி மகாதேவா. நான் தினம் தினம் அனுபவிக்கும் தங்களுடைய கர்மத்தின் பலனுக்கும் நன்றி மகாதேவா. நன்றி. காமதேவனை எரித்து சாம்பலாக்கியதற்கு. நீ மறந்து விட்டாய் காமதேவா, நான் இந்திரேஸ்வரனாவே. எனது விருப்பத்திற்கு எதிராக எந்த இச்சையையும் என்னை தூண்டலாகாது. எனது ஆழ்ந்த தவத்தை கலைத்து பெருந்தவறு இழைத்தாய் நீ. அதனால் நான் பெற்ற சாபத்தினால் என்னால் ஒரு குழந்தைக்கு தாயாக இயலவில்லை. என்று உன்னால் தான் நான் என் கணவரை இழந்து விட்டேன். என்னுடைய உலகமே இருண்டு விட்டது. நான் உன்னை இப்பொழுது சபிக்கிறேன். மகாதேவரையே நீ உன்னுடைய கணவராக அடைந்தாலும் கூட உனக்கு புத்திர வாக்கியமே கிடைக்காது. பார்வதி, மன்னியுங்கள் மகாதேவா, நான் தங்களை குறை கூற விரும்பவில்லை. ஆனால் தங்களிடத்தில் நான் இருந்திருந்தால் தாங்கள் என்னிடம் கூறாததை நான் தங்களிடம் கூறியிருப்பேன். நான் தங்களுடன் விவாதிக்காமல் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன். ஆனால் தாங்கள் எடுத்து விட்டீர்கள். தாங்கள் இன்று ஒரு தாய்க்கு மட்டுமல்ல, ஒரு மனைவிக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். நான் நரகாசுரனை கொன்றதை ஏற்றுக்கொள்கிறேன். அதன் கர்ம பலனை நான் அனுபவித்தாக வேண்டும். ஆனால் எப்பொழுது கர்மமும் நானே மோட்சமும் நானே என்று கூறும் மகாதேவர் இன்று இதை ஏன் கூறவில்லை? தாயும் நானே குழந்தையும் நானே என்று. பார்வதி, நான் ஸ்வீகரிக்கிறேன். நீ அடைந்த அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் நான் ஆவேன். உனது எண்ணத்திற்கு மாறாக செயல்பட்டதால் கைலாயம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நான் கூறியதை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் மகாதேவா. இல்லை பார்வதி, ஒரு மனைவியாகவும் உன்னுள் இருக்கும் தாய் உணர்வும் என்னை மன்னிக்காத வரையில் நான் மீண்டும் கைலாயம் வரப்போவதில்லை. தாய்மையின் அன்பால் விளைந்த காயங்கள் ஆறும் வரை கைலாயம் வரப்போவதில்லை. நெல்லுங்கள் மகாதேவா. முதலில் நான் கார்த்திகேயனை இழந்தேன். பிறகு அந்தகனை நீங்களே தானமாக அளித்தீர்கள். இருமுறை நான் பொறுத்து கொண்டேன்.
ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், என் தாய்மைக்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டால் அப்பொழுது இந்த தாய் எவரையும் மன்னிக்க மாட்டாள். அது மகாதேவராக இருந்தாலும் சரி, மகாதேவராக இருந்தாலும் சரி. நாராயணா, மகாதேவரை தடுத்து நிறுத்துங்கள். மகாதேவரின் முடிவை தடுப்பது என்பது என் வசம் இல்லை தேவி. இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தாயே, தங்களுடைய இந்த கவலை எனக்கு நன்றாகவே புரிகிறது தாயே. முதலில் தாங்கள் என்னை பிரிந்திருந்தீர்கள். இப்பொழுது அந்தகனை தங்களிடமிருந்து தங்கள் குழந்தையையும் என்னிடமிருந்து என் சகோதரனையும் தந்தை பிரித்து விட்டார். என் தந்தை அவ்வாறு செய்தார் தாயே. இதுவரை அவருடைய அனைத்து முடிவுகளையும் நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அதில் எனக்கு உடன்பாடு இருந்தாலும் இல்லை என்றாலும். ஆனால் இந்த முடிவை இதை என்னால் ஏற்க இயலாது. மகாதேவரிடமிருந்து எனக்கு விளக்கம் வேண்டும் தாயே. ஏன் அவர் அவ்வாறு செய்தார்? நான் அதை அறிய வேண்டும். எந்த லாபமும் இல்லை கார்த்திகேயா. மகாதேவர் கைலாயத்தை விட்டு சென்று விட்டார். எங்கு? தாங்கள் ஏன் அவரை தடுக்கவில்லை? ஒரு மனைவியாக அவரை நான் மன்னித்து விடலாம், அவரை தடுத்தும் விடலாம். ஆனால் ஒரு தாயாக என்னால் அவரை மன்னிக்கவே இயலாது. சென்ற முறை கைலாயத்தை விட்டு நீ சென்றது உனது பயணமாகும் கௌரி. நீ யார் என்பதை தேடிச் சென்ற பயணம்.
இம்முறை நான் கைலாயத்தை விட்டுச் செல்வதும் உனக்காக நான் மேற்கொண்ட பயணமாக இருக்கும். ஒரு தாயின் சக்தியை உணர்ந்து கொள்ளும் பயணம். முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். கடந்த முறை நிகழ்ந்ததைப் போல இப்பயணத்திலும் நீ ஜெயம் கொள்வாய். பயணத்தின் வெற்றி தோல்வி இங்கு முக்கியமல்ல. பிரச்சனை என்னவென்றால் யார் சென்றாலும் நானே ஏன் பயணிக்க வேண்டும்? யார் தவறிழைத்தாலும் என்னை மட்டும் ஏன் பரீட்சிக்க வேண்டும்? நாம் வேறு வேறு அல்ல கௌரி. ஓர் உடல், ஓர் உயிராகும். இது நம் இருவருக்குமான பரீட்சையாகும். ஒருவரின் தாக்கத்தை மற்றவர் எதிர்கொண்டு தாங்குவது அவசியமாகும்.